என் ஆண்மைக்கு உயிர் தந்தவள் நீயடி. பாகம் 32. மருத்துவ மையத்தின் திறப்பு விழா முடிந்து சில நாட்கள் கடந்திருந்தது. குடும்பம் முழுவதும் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு மாலை காயத்ரி நிலாவை அழைத்தார். நிலா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நிலா என்னம்மா என்றாள். காயத்ரி சிரித்தபடி, உனக்கும் ஆதவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். நிலா வெட்கத்துடன் அமைதியாக நின்றாள். அப்போது பின்னால் இருந்த ஆதவன் சிரித்தான். என்ன டாக்டர் மேடம் பதில் சொல்லாமல் இருக்கீங்க? நிலா எனக்கு சம்மதம் என்றாள். அதை கேட்டதும் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி அடைந்தது. விக்ரம், அப்படின்னா கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிக்கலாம். ஆதித்யா, கல்யாணம் நம்ம குடும்பத்துக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கணும். அர்ஜுன் சொன்னால் நான் எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்துக்கிறேன். ஆதவன் நிலாவை பார்த்து சிரித்தான். நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கப் போகுது. நிலா, ஆமாம், ஆனால் ஒரு நிபந்தனை. ஆதவன், என்ன? கல்யாணத்துக்கு பிறகும் நான் மருத்துவமனை வேலை விடமாட்டேன். ஆதவன் சிரித்தான். நீ டாக்டராக இருந்தாலும் என் மனைவியாக இருந்தாலும் உன் கனவுக்கு நான் எப்போதும் துணை. நிலா புன்னகைத்தாள். அன்று இரவு குடும்பம் முழுவதும் திருமண தேதி பற்றி பேசினர். ஜோதிடர் வரவழைக்கப்பட்டார். சில தேதிகளை பார்த்த பிறகு அவர் சொன்னார், அடுத்த மாதம் நல்ல முகூர்த்த நாள் இருக்கு விக்ரம், அந்த நாளே கல்யாணத்தை வைத்துக்கலாம். அனைவரும் சம்மதித்தனர். நிலா ஆதவனை பார்த்தாள். ஆதவன் மெதுவாக, இனி நம்ம காதல் கல்யாண வாழ்க்கையா மாறப்போகுது. நிலா வெட்கத்துடன் சிரித்தாள். அடுத்த நாள் முதல் திருமண ஏற்பாடுகள் கோலாகலமாக ஆரம்பமானது. திருமண ஏற்பாடுகள் வீட்டில் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆதவன் மட்டும் அமைதியாக இருந்தான். நிலா அதை கவனித்தாள். ஆதவா, என்ன ஆச்சு? கல்யாணம் நிச்சயமானதிலிருந்து நீங்க சந்தோஷமா இல்லையே? ஆதவன் சிரிக்க முயன்றான். ஒன்றும் இல்லை நிலா. நிலா, என்னிடம் மறைக்காதீங்க. ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு, நிலா, எனக்கு ஒரு பழைய உடல்நல பிரச்சனை இருக்கு. நிலா அதிர்ச்சியுடன், என்ன பிரச்சனை? ஆதவன், அதனால் எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற பயம் எனக்கு இருக்கு. நிலா அமைதியாக அவனை பார்த்தாள். அதுக்காக தான் என்னை தவிக்கிறீங்களா? ஆதவன், உன் வாழ்க்கையை பாதிக்கக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். நிலா அவனிடம் நெருங்கி அமைதியாக சொன்னால், உங்கள் உடல்நிலை உங்கள் மதிப்பை தீர்மானிக்காது. நீங்கள் என்னை நேசிக்கிற விதம்தான் எனக்கு முக்கியம். ஆதவன் கண்களில் கண்ணீர். ஆனால் உனக்கு ஏமாற்றம் வந்துடுமோன்னு? நிலா, நம்ம வாழ்க்கையை பற்றி நாம் இருவரும் சேர்ந்து முடிவு செய்வோம். முதல்ல நல்ல டாக்டரை பார்த்து உண்மையான நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆதவன் அவளை பார்த்தான். அந்த வார்த்தைகள் அவனுடைய பயத்தை கொஞ்சம் குறைத்தன. அடுத்த நாள் நிலா ஆதவனை ஒரு நம்பகமான மருத்துவரிடம் அழைத்து சென்றாள். மருத்துவர் பரிசோதனை முடித்த பிறகு சொன்னார், ஆதவன், நீங்கள் பயப்படும் அளவுக்கு விஷயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியான காரணத்தை கண்டுபிடித்து சிகிச்சை எடுத்தால் முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆதவன் நிம்மதியாக மூச்சு விட்டான். நிலா சிரித்தாள். நான் சொன்னேன்ல, நாம சேர்ந்து சமாளிக்கலாம். ஆதவன், நீ என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து நான் என்னை நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். நிலா, அதனால தான் நான் உன் வாழ்க்கையில் இருக்கணும். ஆதவன் அவளை பார்த்து சிரித்தான். அந்த நாளிலிருந்து அவன் தன் பிரச்சனையை மறைக்காமல் சரியான மருத்துவ ஆலோசனை பின்பற்ற முடிவு செய்தான். அவனுடைய பயத்தை வெல்லத் தொடங்கியவள் நிலா. அதனால்தான் என் ஆண்மைக்கு உயிர் தந்தவள் நீயடி என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் இப்போது கதைக்குள் வெளிவரத் தொடங்கியது. மருத்துவரை சந்தித்து வீட்டுக்கு திரும்பிய பிறகும் ஆதவன் அமைதியாக இருந்தான். நிலா அவனை பார்த்து, இன்னும் எதுக்கு கவலைப்படுறீங்க? ஆதவன், நிலா மருத்துவர் சிகிச்சையால் முன்னேற்றம் வரும்னு சொன்னாலும் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உனக்கு ஏதாவது ஏமாற்றம் வந்துடுமோன்னு பயமா இருக்கு. நிலா அவன் அருகில் அமர்ந்தாள். ஆதவா, கல்யாணம் என்பது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. நம்ம இருவரும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துறது தான் முக்கியம். ஆதவன் அவளை பார்த்தான். நீ உண்மையிலேயே என்னை ஏற்றுகிறாயா? நிலா சிரித்தாள். நான் உன்னை உன்னோட குறைகளோட தான் காதலிக்கிறேன். அந்த நேரத்தில் காயத்ரி அறைக்குள் வந்தார். ஆதவன் உடனே எழுந்தான். காயத்ரி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நிலா அமைதியாக, ஆதவனுக்கு ஒரு உடல்நல பிரச்சனை இருக்கு, அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார். காயத்ரி ஆதவனை பார்த்தார். அதனால என்ன? ஆதவன் ஆச்சரியமாக பார்த்தான். காயத்ரி, மனிதனுக்கு பிரச்சனை வரலாம், அதனால் அவன் மதிப்பு குறையாது. நிலா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த முடிவை நாங்கள் மதிப்போம். ஆதவனின் கண்களில் கண்ணீர். அன்று மாலை குடும்பம் முழுவதும் ஒன்று கூடியது. விக்ரம், திருமண தேதியை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆதவன், விக்ரம், வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ பயத்தால் நிறுத்தக்கூடாது. ஆதித்யா சிரித்தபடி, நிலா உன்னை பார்த்துக்குவா, அதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை. அர்ஜுன், கல்யாண ஏற்பாடுகள் தொடரட்டும். அனைவரும் சிரித்தனர். இரவு நிலாவும் ஆதவனும் மாடியில் நின்றிருந்தனர். ஆதவன், நிலா, எனக்கு உயிர் கொடுத்தவள் நீனு மட்டும் இல்லை, என்னை பற்றிய பயத்தை விட்டுட்டு வாழ கற்றுக் கொடுத்தவளும் நீ. நிலா, நம்ம வாழ்க்கை இன்னும் நீளமானது. எதுவாக இருந்தாலும் சேர்ந்து சமாளிப்போம். ஆதவன் அவளது கையை பிடித்து கொண்டான். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். நிலா சிரித்தாள். அடுத்த நாள் வீட்டில் திருமண வேலைகள் முழு வேகத்தில் தொடங்கின. மண்டபம் தேர்வு செய்யப்பட்டது. திருமண அழைப்புதல் அச்சிடப்பட்டது. நிலாவுக்கு திருமண புடவை தேர்வு செய்யப்பட்டது. ஆதவனும் திருமண உடையை தேர்வு செய்தான். அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தனர். இப்போது நிலா ஆதவன் திருமணத்துக்கு இன்னும் சில நாட்களே இருந்தது. அவர்களின் காதல் ஆதவனின் பயத்தை வென்று திருமணத்தை நோக்கி நகர்ந்தது.